श्रीमन्नारायण हरिनारायण श्रीमन्नारायण नारायण श्रीमन्नारायण नारायण भट्टगिरि उरुगुम परमना नலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே अस्ति च दुःख विष दिक्त फलानुबन्धिनी आब्रह्म कीटमपरागत संप्रभोगे दुष्कर्म संचय वचाद्दुरतिक्रमेण प्रत्यस्त्रमञ्जलिरसौ तव निग्रहास्त्रे நாராயணியத்தினுடைய கஜேந்திர மோட்சத்தை வர்ணிக்கக்கூடிய 26வது தசகத்துல நாராயண பட்டத்திரி 8வது ஸ்லோகத்தை முடிச்சு பகவான் யானையை காப்பாத்துறதுக்காக தயாரா வந்து நிக்கிறார் அப்படின்ற ஒரு வைபவங்களை சொல்லிட்டு இருக்கார். நம்முடைய பெரிய பாக்கியம் இன்றைய தினம் நாம் தரிசிக்கக்கூடிய எம்பெருமானும் இதே திவ்ய சேவையோடு நமக்கு காட்சியளிக்க இருக்கின்றார். திருக்கோயில் உங்களுக்கு கவனத்திலே இருக்கும். வாழைப்பந்தல் என்ற தமிழ்நாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய சிறிய கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே காஞ்சிபுரத்திலிருந்து ஆற்காடு கூட்ரோடிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கஜேந்திர வரதராஜ பெருமாள் உற்சவருடைய திவ்ய தரிசனத்தை நாம் அழகான திருக்கோலத்திலே அடைய இருக்கின்றோம். இங்கு பாலாலயமானது அமைய பெற்று திருப்பணியானது துவங்கப்பட்டு இருப்பதால் மூலமூர்த்தியை நமக்கு படமெடுப்பதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. இருந்தாலும் தலவரலாறும் இங்கு இருக்கக்கூடிய அர்ச்சக சுவாமியும் கூறுகின்றார்கள், இந்த மூலமூர்த்தியானவர் விசேஷமாக தான் தன்னுடைய திருவடிகள் பூமியிலே புதைந்து கிடக்க இந்த இடத்திலே தான் கஜேந்திரனை காப்பாற்றுவதற்காக பூமியை அழுத்திக் கொண்டு எழுந்தருளியதாக இந்த மூலமூர்த்தியினுடைய வைபவத்தை கூறுகின்றார்கள். நேரே வந்தால் நாம் ஆச்சரியமாக இந்த மூலமூர்த்தியை தரிசித்துக் கொள்ளலாம். இதோ உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய துவங்கிவிட்டோம். கஜேந்திர வரதர் பட்டத்திரி தான் இந்த தசகத்திலே எவ்வாறு வந்து நிற்கிறார் என்று வர்ணிக்கிறாரோ அதே பாவத்திலே நமக்கு அமர்ந்த திருக்கோலத்திலே கருட வாகனத்திலே காட்சியை அளிக்கின்றார். அழகான ஒரு திருமுகம், பச்சைக்கல் பதிக்கப்பட்ட ஒரு கிரீடம், திருமண் காப்பு, இந்த உற்சவருக்கு ஒரு தனி அழகு. இதோ நாம் மற்ற எம்பெருமானை தரிசித்தது போல கண்களை அகல திறந்து கொண்டு கஜேந்திரனை தான் காப்பாற்ற வேண்டிய கருணையை வாரி பொழிந்து கொண்டிருக்கின்றார். சதுர்புஜங்கள் சங்கு சக்கரத்தை 2 புஜமும் அலங்கரிக்க ஒரு சக்கரமானது தான் முதலையின் மேலே ஏவுவதற்காக காத்து கொண்டிருக்க 4வது புஜமானது வரதகஸ்தமாகவும் மற்றொரு புஜமானது அபயகஸ்தமாகவும் பலவித ஆபரணங்கள், கல்பதித்த நகைகள், பச்சைக்கல் பதக்கம், பட்டு வஸ்திரம், உயர்ந்த கம்பீரமான மாலைகள் சார்த்தப்பட்ட அலங்காரம் என்று திவ்யமான ஒரு சேவையை நமக்கு கஜேந்திர வரதராஜ பெருமாள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சரித்திரத்திற்கு ஏற்றாற்போல் நமக்கு அனுகிரகித்துக் கொண்டிருப்பது நலம் தரும் நாராயணியத்திலே இன்றைய தினம் நாம் செய்த ஒரு பெரும் பாக்கியமாக அமைகின்றது. கருட பகவானும் எம்பெருமானுடைய 2 திருவடிகளை தன்னுடைய திருக்கரங்களின் மேல் லாவகமாக தாங்கிக் கொண்டு இவர் கஜேந்திரனை காப்பாற்ற கிளம்பியதால் கருடனுடைய கைகள் இவரது திருவடியை புள்ளூர்ந்து தாங்கும் சேவை. நாராயணியத்திலே கருடனை ஒரு கையாலே பிடித்துக் கொண்டு இவர் இறங்கியதாக கஜேந்திரனிடத்திலே வரும்போது கூறினாலும் நாம் இங்கு வாழைப்பந்தலிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூர்த்தி கருட வாகனத்திலேயே எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றார். பெரிய திருவடியான கருடன் எம்பெருமான் திருவடிகளை தாங்கிக் கொண்டு தானும் அமர்ந்து கொண்டு கண்களை திறந்து கொண்டு ஆனந்த பாஷ்பமாக உள்ள சேவையும், கருடனும் உயர்ந்த வஸ்திரத்தை தான் சார்த்திக் கொண்டு தன்னுடைய சிரசிலே பகவான் தன்னுடைய திருவடிக்கு அழகாக எழுந்தருளி இருக்கக்கூடிய காட்சியோடு உயர்ந்த நாகமானது அவருக்கு ஆபரணமாக மின்னுவதையும் நாம் சேவித்துக் கொள்ளலாம். எல்லாவற்றை விட ஆச்சரியமான மற்றொரு சேவை இதோ எம்பெருமானுக்கு எதிரே யானை. அந்த யானை அதனுடைய காலை கவ்வக்கூடிய முதலை, அந்த யானையோ கையிலே தாமரை புஷ்பத்தையும் பகவானுக்காக பவித்திர மாலையையும் இங்கே கையிலே எடுத்துக்கொண்டு துதிக்கையோடு காட்சியளிக்கக்கூடிய அழகான இந்த ஒரு காட்சியிலே முதலையினுடைய கண் கூட நமக்கு துல்லியமாக தெரிவது ஆச்சரியமான ஒரு தரிசனத்தை அளிக்கின்றது. அழகான சிறிய குளமும் நமக்கு
இங்கு தடாகத்திலே யானை இறங்கிய கதையை நமக்கு ஞாபகப்படுத்த எதிரே கருட வாகனத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பகவானை பார்த்து ஆனந்த பரவசத்திலே காட்சியளிக்கக்கூடிய யானை, முதலை, கஜேந்திர மோட்ச வைபவம், கருடன் வேல் எம்பெருமான் என்று இவ்வளவு திவ்ய காட்சிகளும் நமக்கு பல பலனை அளிக்க 26வது தசகத்திலே 9வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு துவங்குகின்றார் என்பதை ஸ்ரவணம் செய்வதற்காக நாம் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். பட்டத்ரியும் துவங்கிவிட்டார். அஸ்தியம் அஸ்தபத்மேன திருத்வாக சக்ரேன நக்ரவர்யம் வியதாரிகீம் கந்தர்வேஸ்மிய முக்த சாபேன கஸ்தி त्वत्सारूप्यं प्राप्य देदीभ्यते स्मे. குருவாயூரப்பா, கஜேந்திரன் பேர் நேர வந்து உனக்கு தாமர புஷ்பத்தை கொடுத்தான். வாங்கிண்ட இடது கையால கையில இருக்கக்கூடிய சக்கரத்தை சட்டுன்னு நீ அந்த முதல பேர்ல சக்கரேனத்துவம் நக்கரவர்க்கம் யதாரிகி முதல பேர்ல நீ ஏவின. அது பட்டவுடனே முதலையும் அழிவுறு தவத்தின் மிக்க அகத்திய சாபம் தீர்ந்து மழை மத களிருவாயல் வடிவு பெற்று உயர்ந்தோ நன்றே. செவ்வை சூடுவார் தமிழ் பாகவதத்தில் சொன்னார், ஒரே சமயத்துல 2 பேருக்கு சாப விமோசனமா. சக்கரம் பட்ட உடனே முதல உகூன்ற கந்தர்வனா மாறிட்டான். தனக்கு சாப விமோசனமாய் பகவான நமஸ்காரம் பண்ணிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். யானைக்கு பகவான் வாழ்வு கொடுத்தார். யானையை காப்பாத்திட்டு மற்ற பெண் யானை கூட்டங்களோட அனுப்பல. அதெல்லாம் கைவிட்டு கொடுத்துன்னு யானைக்கு திரும்பி காட்டுக்கு போறதுக்கோ சஞ்சாரம் பண்றதுக்கோ மனசு இல்ல. பகவான் டக்க கஜேந்திரன் பிரார்த்தனை பண்ணித்தான் எனக்கு காண கிடைக்காத மோட்சத்தை கொடுத்துரும். இது பிரார்த்தனை பண்ண உடனேயே பகவானும் நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன்னு தன்னுடைய தாமரை பூவை கையில இருந்த தாமரை பூவை இன்னொரு கையில மாத்திண்டு தாமரை மாதிரி இருக்கக்கூடிய கையினால தடவி கொடுத்தாரா அந்த கஜேந்திராழ்வானே. உனக்கு அஸ்தீந்திரம் துவம் அஸ்தபத்மேன தத்துவானார் இந்த ஸ்லோகத்துல. அது மிருதுவான கையால கைவண்ணம் தாமரை, வாய் கமலம், கண்ணினையும் அரவிந்தம்னு அப்படி தடவி கொடுத்த உடனேயே கந்தர்வே ஸ்மின் முக்த சாபேன கஸ்தி त्वत्सारूप्यं प्राप्यते दिव्यते स्मे. அடுத்த க்ஷணமே குருவாயூரப்பா உன்னுடைய சாரூபியம் காண கிடைக்காத உன்னுடைய மோட்சலோகத்தை அத கஜேந்திரன் அடைந்தான். கஜேந்திர மோட்சம் அவனுக்கு அளிக்கப்பட்டதனால தான் இன்னைக்கும் பல திருக்கோயில்கள்ல பல திவ்ய தேசங்கள்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா கஜேந்திர மோட்ச சரித்திரத்துக்காகவே தனி புறப்பாடுகள் எல்லாம் ஆடிகருடன் ஆணிகருடன் அப்படியெல்லாம் நடக்கும். அது ஒரு தனி வைபவமாக நடக்கக்கூடிய ஒரு புராணம் திருக்கோயில்கள்ல அந்த ஒரு மோட்சத்தை அளிச்சார். அந்த 26வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகத்திலையும் பட்டத்திரை பூர்த்தி பண்ணார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா சக்கரப்படையை ஏந்தி சார்ந்திடும் முதலை தன்னை அக்கனம் அழித்தலோடும் அமரனாய் செல்றதல் ரே திக்கலாம் புகழும் வண்ணம் யானையுள் திருவடிக்கல் புக்கினி இன்பம் பெற்றேக புகுந்ததால் வைகுந்தத்தில் மோட்சத்தை அடைஞ்சதுன்னு முடிச்ச பட்டத்ரி 26வது தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகம் 10வது ஸ்லோகம் தசகத்தினுடைய பூர்த்தியாகவும் கஜேந்திர மோட்ச சரித்திரத்தினுடைய பூர்த்தியாகவும் குருவாயூரப்பன் டக்க ஆரம்பிக்கிறார். குருவாயூரப்பா ஏதத் விருத்தம் त्वां च मां च प्रगेयोः गायेत् सोऽयं भूयसे श्रेयसे स्यात् इत्युक्त्वैनं तेन सार्धं गतस्त्वं दिष्ट्यं विष्णोः पाहि पातालये साखा. கஜேந்திர மோட்சத்துக்கு குருவாயூரப்பா என்ன பலன் கேட்டா ஒவ்வொரு தசகமா ஒரு பலனை சொல்லிட்டு இருக்கமே. இந்த தசகத்துக்கு என்ன பலன்னார் பட்டத்ரி. மற்ற தசகத்துக்கெல்லாம் நாங்க பலன் சொல்லுவோம், எழுதுறவா சொல்லுவா, பௌராணிகரா கதைய சொல்றவா சொல்லுவா. ஆனா கஜேந்திர மோட்சத்துக்கு மாத்திரம் என்ன பெருமைன்னா நீ பலனை சொன்ன குருவாயூரப்பா. அந்த கஜேந்திரனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டு அந்த உத்தமமான அந்த கொளக்கரையில நின்னுண்டு இப்படிப்பட்ட கஜேந்திரனுக்கு நான் மோட்சம் கொடுத்த இந்த கதையில ஏதாவது ஒரு சம்பவத்தை பாகவதோத்தமர் மனசுல நினைச்சாலும் சொன்னாலும் ஏதத் விருத்தம் த்வம் ச மாம் ச பிரகேயோ அப்போ என்ன நினைக்கணும்னார். மகாவிஷ்ணு சொன்னதை கேட்டா ஆச்சரியமா இருக்கும். பாகவதம் சொல்லித்து கஜேந்திரனை நினைச்சாலோ இல்ல கால பிடிச்ச முதலைய நினைச்சாலோ அந்த குளம் இருக்க
அந்த குளத்தை நினைச்சாலோ ருதுமத்துன்ற தோட்டம், மூங்கில் புதர், அங்க இருந்த செடிகள்ல ஏதாவது ஒண்ணு, பார்க்கடல், நான் கிளம்பின வேகம், மகாலட்சுமி வந்து என்கிட்ட சக்கரத்தை கொடுத்த ஒரு காட்சி, ஸ்ரீவத்சம், நான் வந்த வேகத்துல என் திருமார்பல இருந்த கௌஸ்துபம் வனமாலையெல்லாம் அப்படி எப்படியும் அலண்டு அலண்டு வந்த ஒரு வேகம், லக்ஷ்மி தேவி, கஜேந்திரன் கொடுத்த ஒரு தாமரை, இவ்வளவு விஷயம் இருக்க. இதுல ஏதாவது ஒண்ணு இந்த கஜேந்திர மோட்சத்துல கேட்டுட்டு ஞாபகம் வச்சுட்டு என்ன ஸ்மரணம் பண்ணா பகவானே பலஸ்ருதியை சொல்றாராம். காயேசோயமோ பூயசே ஸ்ரேயசே ஸ்யாத் புண்ணியோ துஸ்வப்னநாசனகான்னு விஷ்ணு சகஸ்ரநாமத்துல கஜேந்திர மோட்சத்துக்கு பலஸ்ருதி சொல்லியிருக்காளாம். இந்த சரித்திரத்துக்கு என்ன பலன்னா, ஏதாவது ஒரு கெட்ட கனவு நம்ம கண்டோம், அந்த கெட்ட கனவு பலிச்சுடுமோன்னு பயமா இருக்கு, பயப்படவே வேண்டான்னார் சுவாமி. துஸ்வப்ன நாசனம், எழுந்து உட்கார்ந்து கஜேந்திர மோட்சத்துல ஏதாவது ஒரு சின்ன சம்பவத்தை மனசுல நினைச்சுட்டா அந்த கெட்ட கனவு பலிக்காமையே போயிடுவான். எந்த கதைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பலனை சொல்றதில்லை, பகவானே சொல்றார். எல்லாத்த விட கெட்ட கனவு இருக்கோ இல்லையோ, காலம்பரை எழுந்த உடனேயே விடியற் காலையில கஜேந்திரனுக்கு நான் மோட்சம் கொடுத்த இந்த கதையை யார் ஸ்மரிச்சாலும், செவ்வைச்சூடுவார் தமிழ் பாகவதத்துல கூட பலஸ்ருதி சொல்றார், ஈயம்பும் இக்காதை கேட்போர் எழுதுவோர் இனி அதில் போர் நயம்பர புலரி காலை நவிலு நல்லலத்தோர் யாடும் உயர்தரு பொல்நாட்டினோரும் உவல்தடி அப்பரவமாயல் வயல்தரு வீட்டில் என்றும் ஒருவுற்று நீடு வாழ்வர். செவ்வைச்சூடுவார் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறத சொன்னார். கஜேந்திர மோட்ச சரித்திரத்தை வீட்டில் இருந்தவாறே தொலைக்காட்சி மூலமாக பார்த்திருந்தாலும் மகாவிஷ்ணு சொல்றார், அவர்களுக்கு ஸ்ரேயசே பூயசே ஸ்யாத், என்ன நினைக்கிறார்களோ அது வாழ்க்கையில நடக்கும், மனசுல நிம்மதியானது ஏற்படும். வாழ்ந்த காலம் போக ஒரு காலகட்டத்துல பகவான் கஜேந்திரனுக்கு மோட்சம் அளித்த மாதிரி காண கிடைக்காத சாயுஜ்ய பதவியை இத்யுக்த்வைனம் தேன சாத்ரம் கதஸ்துவம் திருஷ்ணியோ விஷ்ணு பாகிவாதாலயேசாம். தசகத்தை முடிக்கச்சே சின்ன தசகம்தான், ஆனா உருக்கமான பக்தியான தசகம். ஆனந்த கண்ணீரோட பட்டத்திரை முடிக்கிறாராம். திருஷ்ணியம் விஷ்ணு, ஒரு யானைக்காக அலைகொலைய நலைகொலைய வந்த குருவாயிரப்பா, உன்னுடைய என்ன கருணையை நான் எப்படி சொல்லுவேன், என்ன காப்பாத்துன்னு தசகத்தை முடிக்கல. பாகி வாதாலயேசா. இந்த சரித்திரத்தை கேட்டு இருக்கிறவா எல்லாருக்கும் கஷ்ட காலத்துல யார் உன்ன கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நீ பெருமையோட காப்பாற்றக்கூடிய அருளை அடையணும்னு சொல்லி கஜேந்திர மோட்சத்தினுடைய சரித்திரம் 26வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, கதையுடல் உள்னை என்னை காலையில் பாடுவோர்கள் கேட்போர்கள் சிதையிலா நன்மை எய்தி சீரலாம் உருவரன்றே மிதமிலா வரங்கள் தல்தே வைகுந்தம் அழைத்து சென்றாய் எதையுமே ஆட்கவல்ல எம்முடை குருவாயூரப்பா. உயர்ந்த இந்த சரித்திரத்தை முடிச்சு அடுத்த பரிணாமமாக 27வது தசகத்துல அமிர்த மதனத்தை நாராயண பட்டத்திரி தொடங்க இருக்கார். எவ்வாறு தொடங்குகிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய கஜேந்திர வரதராஜ பெருமாள் கருட வாகன திருக்கோலத்தில் அவருடைய திவ்ய ஹாரத்தியோடு இங்கு நாம் உத்தரவு பெற்றுக்கொண்டு அடுத்த ஒரு திருக்கோயிலிலே 27வது தசகத்தின் தொடர்ச்சியை கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயண